நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம் செடிகளின் வளர்ச்சிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு திரவ உரத்தை இப்போ கொடுக்கலாம். அந்த திரவ உரத்தை ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் நாம் இப்போ செய்திருக்கோம். அது என்ன உரம், எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த உரத்துக்கு தேவையான ஆலோவேராவை தோட்டத்திலிருந்தே எடுத்துக்கிறோம். ஒரு 4-5 இலைகளை எடுத்தால் போகிறோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து முருங்கைக்கீரை வீட்டு தோட்டத்து மரத்துலேருந்தே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஆலோவேராவை எடுத்துகிட்டு மாடிக்கு போகலாம். 3 பொருள்: ஆலோவேரா, முருங்கைக்கீரை, வேப்பம் புண்ணாக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஆலோவேராவை பீஸ் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை உருவி வச்சுக்கலாம். ஆலோவேரா பீஸ் போட்டாச்சு. இதை ஒரு மிக்ஸி கண்டெய்னரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பல்ப்பை ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டுக்கிறோம். அதே மாதிரி முருங்கைக்கீரையும் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறோம். இந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நிறையா முருங்கைக்கீரை ஒட்டி இருக்குது. சேர்த்தாச்சு. இதோட கூட ஒரு 1 லிட்டர் தண்ணி இந்த பக்கெட்டில் சேர்த்துக்குவோம். அடுத்து இந்த டப்பாவில் 200 கிராம் வேப்பம் புண்ணாக்கை போட்டுக்கலாம். போட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். வேப்பம் புண்ணாக்கில் இந்த பக்கெட்டில் இருக்கிறதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை போட்டு வச்சிடலாம். அது வளரக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு உணவாக பயன்படும். இந்த 2 கண்டெய்னருக்குமே இப்போ நாம் மூடியை போட்டு மூடி நல்ல நிழலான இடத்துல 5 நாளைக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம் மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நாம் மாடிக்கு வந்துட்டோம். இந்த 2 இதில் இந்த உரத்தை எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது முருங்கைக்கீரையும் ஆலோவேராவும் சேர்த்து செஞ்சது. ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நாட்டு சர்க்கரை போட்டு என்ன அருமையாக ஃபர்மெண்ட் ஆகியிருக்கு பாருங்கள். எவ்வளவு நுண்ணுயிரிகள் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி வளர்கிறதுனால இது நம்ம உரமாக கொடுக்கும் பொழுது இது மண்ணை ரொம்ப சிறப்பாக வளப்படுத்தும். அதோட கூட இது பார்த்திங்கன்னாக்க வேப்பம் புண்ணாக்கு கரைசல் 200 கிராம் வேப்பம் புண்ணாக்கை இப்படி ஊற வச்சு வச்சுருக்கோம். வேப்பம் புண்ணாக்கும் NPK சத்தை செடிகளுக்கு கொடுக்கும். அதோட கூட அது பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். அதனால் இப்போ இதெல்லாம் 2ஐயும் ஒன்றா சேர்ந்து கலந்து நாம் செடிகளுக்கு கொடுத்து விடலாம் திரவ உரமாக. இது உரம் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இலைகள்லாம் கொட்டி போயிருக்கு சில செடிகளில். இங்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தம்பட்டை வர செடி இப்படியே காஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள். இது மாதிரி இலைகள் காஞ்சு கொட்டுற செடிகளுக்கு நாம் இந்த உரத்தை கொடுத்தோன்னா இலைகள் எல்லாம் நல்லா பச்சையாக செழிப்பாக வளரும். அதுக்காக இந்த திரவ உரத்தை நாம் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துடலாம். முதல்ல இந்த ஃபர்மெண்ட் ஆனதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதை ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதோடு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா கழுவி ஊற்றிடலாம். ஆலோவேரா ரூட்டிங் ஏஜெண்ட்டாக செயல்படும், வேர்கள் நல்லா வளர்கிறதுக்கும். அதோட கூட இந்த ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிவைரல் அந்த மாதிரி செயல்படும். பூஞ்சால நோய்களையும் இது தடுக்கும். இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்கள் இலைகள் நல்லா பச்சையாக வளர்கிறதுக்கு உதவி பண்ணும். நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கும் செடிகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், அப்படியே எண்ணெய் மாதிரி இருக்குது. அடுத்து இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசலையும் நாம் நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு குச்சியை வச்சு கலந்து விட்டுட்டு, இந்த வேப்பம் புண்ணாக்கும் இப்போ நம்ம ஒரு 5 நாள் ஊற வச்சது இதையும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. இதை
தண்ணி சேர்த்து இதை 20 லிட்டராக மேக்கப் பண்ணிக்குவோம். இங்கே பக்கத்துலேயே தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 100 ml கொடுத்தா போகிறோம். இந்த அத்திப்பழ செடிக்கு கொடுத்துர்லாம். பக்கத்திலே மல்பெரி செடி இது கவாத்து பண்ணி விட்டு இப்போ தான் புதுசாக துளிர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இதுக்கு நாம் இதை கொடுத்தோன்னா நிறையா இலைகள் வந்து நிறையா காய்கள் காய்க்கும். துளிர் வர்ற இடத்துல காய்களும் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சாத்துக்குடி மரம். இந்த சாத்துக்குடி மரத்தில் இப்போ தான் துளிர்கள்லாம் வர ஆரம்பிக்குது. சின்னதாக இலைகள் பூரா கொட்டிட்டு இன்னும் சில இலைகள் கூட மஞ்சளாக இருந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நாம் இந்த உரத்தை கொடுத்தோன்னாக்க இந்த நிறைய துளிர்கள் வந்து காய்கள் காய்க்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ இந்த சாத்துக்குடி மரம் இது பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு 3 மக்கு கொடுத்து விட்ருவோம். இந்த மாதிரி சாத்துக்குடி மரத்துக்கும் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த டேபிள் லெமன் செடி. ஒரு பக்கம் இலைகள்லாம் பச்சையாக இருக்குது. இங்கே பாருங்கள் நிறையா காய்களும் இருக்குது. அதே செடியில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் இலைகள் எல்லாம் மஞ்சளாக இருக்குது, காய்கள் இல்லை, அவ்வளவுக்கா இல்லை. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு காய் இருக்குது, அவ்வளவுதான். அதனால் இதுக்கும் நாம் இந்த உரத்தை கொடுத்து விட்டுறோம். சத்து பத்தலைன்னு நினைக்கிறோம். அதனால் இந்த இலைகள் பச்சை ஆகிறதுக்காக இந்த உரத்தை இந்த டேபிள் லெமன் செடிக்கும் நல்லா ஒரு மக்கு ஃபுல்லாக கொடுத்துர்லாம். கொடுத்தாச்சு. அடுத்து இங்கே இருக்கிறது ஒரு பாவக்காய் செடி. இப்போ தான் விதை போட்டு முளைச்சி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த உரத்தை நாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் செடி வேகமாக வளர்ந்து நல்லா பச்சையாக இலைகள் வரும். அதுக்காக இந்த பாவக்காய் செடிக்கும் இந்த உரத்தை நாம் இப்போ கொடுத்துட்டோம். இந்த மாதிரி எந்தெந்த செடியெல்லாம் இலைகள் வாடின மாதிரி இருக்குதோ அந்த செடிகளுக்கெல்லாம் பார்த்து முதல்ல நாம் இந்த உரத்தை கொடுத்துருவோம். அப்படி மீதி இருந்ததுன்னா மற்ற செடிகளுக்கும் நாம் ஊற்றி விடுவோம். இப்போ இந்த அவரைக்காய் செடி நல்லா பூத்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி மஞ்சளாக இலைகள் இருக்கிற செடிகளை பார்த்து அல்லது இலைகள் காஞ்சு போன செடிகளை காஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி செடிகளை பார்த்து இந்த உரத்தை நாம் இப்போ கொடுத்துடணும். ஆக இது மாதிரி செய்தாக்க நல்லா இலைகள் பச்சையாக வந்து நமக்கு நல்ல மகசூலையும் தரும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.